ஹலோ, வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல் வளரும் பாதை. நான் உங்கள் ஜெய்பாய். இன்றைக்கி எதை பார்க்க போகணுன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டோட இன்ட்ரொடக்ஷனு எதுக்கோசரம் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டு கற்றுக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் எதை ஃபோக்கஸ் பண்ண யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் ஒரு எப்படி சொன்னால் ஒருத்தர் முகத்தோற்றத்தை வச்சு தான் எங்களோட இது அவங்கள பற்றி நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணால் அந்த சாஃப்ட்வேருக்கு ஃபஸ்ட்டு மெயின் இது ஃப்ரண்ட் எண்ட் தான். அந்த ஃப்ரண்ட் எண்டு ப்ளஸ் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சில அந்த ஆப்பை யூஸ் பண்ணி அதை கமெண்டில் போட்டிருப்பாங்க, இந்த ஆப் பரவாயில்ல, இவ்வளோ இது போகுது அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணுறக்கு நம்ம என்னென்ன டூல்ஸ் எடுப்போம்னா HTML, CSS, JavaScript இந்த 3 டூல் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பேக் எண்ட் டெவலப்மெண்ட். அதாவது ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தா அதை அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேஜஸ், அதாவது ஒரு புக்கில் முன்னாடி இருக்கக்கூடியது அழகாக கிராண்டாக டிசைன் பண்ணி இருக்கும். பின்னாடி இருக்கிறதால 1 by 1 ஒவ்வொரு யூனிட்டும் போடுவாங்க. அந்த பேக் எண்ட் டெவலப்மெண்ட் பற்றி சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிளைன். மேனேஜ் சர்வீஸ், டேட்டாபேஸ் அண்ட் அப்ளிகேஷன் லாஜிக். அதாவது நாம் சர்வ் பண்ணக்கூடிய டேட்டாவை மேனேஜ் பண்ணணும். அப்புறம் அந்த டேட்டா ஒரு டேட்டா இன்னொரு டேட்டாவை பேஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் தர்றது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் லாஜிக். கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்கு லாஜிக்காக இருக்கக்கூடிய அவுட்புட் தரக்கூடியது தான் பேக்ஹேண்ட். இதுக்கு என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோன்னா பைத்தான், PHP, ஜாவா, நோட் ஜேஎஸ். இது ஜாவாலேருந்து பிரிஞ்சிருந்த ஒரு தென் MySQL. இந்த 3 நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 4 நம்ம யூஸ் பண்ணுவோம். பர்பஸ் ஆஃப் லேர்னிங். எதுக்கோசம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் நம்ம லேர்ன் பண்ணோம். பில்ட் வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷன். அதாவது ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறக்கோ இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறக்கோ அதை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீட் வெப் டிசைன். அதாவது ஒரு வெப் டிசைனை எப்படி முழுமையாக டிசைன் பண்ணுறாங்க கற்றுக்க முடியுது. இம்ப்ரூவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒவ்வொருத்துக்கும் என்னதான் கம்ப்யூட்டர் படித்தாலுமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சுத்தமாக வராதுங்க. அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மேனேஜ் டேட்டா செக்யூர்லி. அதாவது அதாவது ஒரு கம்பெனியில் ஒரு டேட்டா மெயின்டைன் பண்ணாங்க. அந்த டேட்டாவை கரெக்டாக மேனேஜ் பண்ண செக்யூர்லி, அதாவது வெளியே யாருக்கும் தெரியாத அளவுக்கு மேனேஜ் பண்ணணும். அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டோம்னா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். நெக்ஸ்ட் UI டெவலப்பர். அதாவது நம்ம UX சொல்லுவாங்க, யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப்பராக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வெப் டிசைனர். ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணதுக்கு நம்ம ஜாப்புக்கு போகலாம், வெப் டிசைனிங் ஜாப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட் பேக் அண்ட் டெவலப்பர். நெக்ஸ்ட் பைத்தான் டெவலப்பர். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இந்த 6 வெரைட்டியான ஜாப்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். லேர்னிங் போத் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் ஹெல்ப்ஸ் யூ பிகம் a full stack developer. இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் யாரை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கிறாங்களோ, ரெண்டுலேயுமே யார் மாஸ்டர் கிளாஸ் இருக்கிறாங்களோ அவங்க டெஃபினட்டாக அவங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க ஃப்ரண்ட் எண்டையும் டெவலப் பண்ண தெரியும், பேக் எண்டையும் டெவலப் பண்ணி
அப்படி இருக்கவங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவங்க மாஸ்டராக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஃப்ரண்ட் எண்டு ஒருத்தருக்கு ஃப்ரண்ட் எண்டு க்ரியேட் பண்ண வரும், பேக் ஹேண்ட் வராது. ஒருத்தருக்கு பேக் ஹேண்ட் நல்லா க்ரியேஷன் பண்ணுவாங்க, ஃப்ரண்ட் எண்டு க்ரியேட் பண்ண தெரியாது. இந்த ரெண்டுமே க்ரியேட் பண்ண தெரிஞ்சால் அவங்க தான் வந்து அந்த கம்பெனியை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அவங்க தான் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்பீடாகவும் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் இன்னும் டெய்லி நான் போட்டே இருப்பேன். இந்த ஒரு 15 நாளில் வீடியோ போடல, அது சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அண்ட் பர்சனல் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நான் போடல. இன்னும் அப்கமிங் டேஸில் நான் டெய்லி வீடியோஸ் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.